காத்துக்கு வலிக்கும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இப்ப காத்துக்கு வலிக்கும் நான் எப்படி சொன்னேன்? நெருப்புக்கு வலிக்கும் நான் பேசியிருக்கிறேன், நீருக்கு வலிக்கும் நான் பேசியிருக்கிறேன். இப்போ இதெல்லாமே ஆய்வு பண்ணா அது எல்லாமே ஆமான்னு தான் சொல்லணும். பெயின்னா என்ன, வலின்னா என்ன, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா பெயின் வலின்றது அடுத்த மாற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பெயின். அதுக்கு பேர் தான் வலி. வலி வழி ரெண்டு ஒரே விஷயத்துல அடங்குது. இதை நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாமே அதுதான் போகும். நீ எது ஆயினும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணா ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலை அதுக்கிட்ட காட்டி தன்மாற்றம் அடைஞ்சினே இருக்கும். அது ஏன் தன்மாற்றம் அடைஞ்சுன்னா டிஸ்டர்ப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்குள்ள பெயின் இருக்குதுன்னு அர்த்தம். பெயின்ன்றது என்னன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா வலி. ஏன்னா அது மாற்றத்தை நோக்கி போகணும், எல்லாமே மாற்றத்தை நோக்கி போகணும். அந்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அது பாதையா இருக்கும், அதுவே பெயினா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா இப்ப நம்ம இங்க வாழ்றோம், ஒரு சிம்பிள் நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரெல்லாம் ஜாலியா ரொம்ப ஜாலியா வாழணும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது, சரிங்களா? நல்ல ஜாப். அந்த ஜாபுக்கு போய் நீ ஜாயின் பண்ண, நீ போகணும். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கிறேன், வீட்டுல இருக்கிறவங்க அழுவாங்க, நீ அழுவ, பிரிஞ்சு போறமே. ஆனா நீ போனா சூப்பர் ஜாப் தான், அதுல எதுவுமே இல்லை, புரிஞ்சு போச்சா? நல்ல விஷயத்தான் நீ போற, ஏன் உனக்குள்ள வாழ வருது? இதுதான் அந்த இடத்துல இருந்து நவரும் போது வர பெயின். ஆனா நீ சரியான விஷயம் தான் போற, வீட்டுல எல்லாருக்கும் அக்செப்ட்னஸ், யாருக்கும் அக்செப்ட்னஸ் இல்லாதல பிரிவு, அதுதான் பெயின். புரியுதுங்களா? இந்த நிகழ்வு எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கும். இப்ப இதான் மாற்றம். ஒரு மாற்றத்தை நோக்கி போய் ஆகணும், போனாதான் அவர் அடுத்த லைஃப் ஓட்ட முடியும். ஆனா அந்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அந்த வலி, அந்த வலி அவரால் தாங்க ஒரு வருத்தம் வரும், கண்ணுல தண்ணி வரும், இது வீட்டுல வரும், அவருக்கும் வரும். இதுதான் பெயின். ஆனா இதுதான் அடுத்த பாதைக்கு போகக்கூடிய வழி. வழி வலி ரெண்டுமே ஒரே விஷயத்துல அடங்கியது. புரிஞ்சுச்சா? இந்த நிகழ்வு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனா இந்த பெயின் இருக்குமானா எல்லாத்துக்குமே இந்த பெயின் எதுக்கோசம் நடக்குதுன்னா இந்த வழி மாற்றத்துக்கோசம் நடக்குது. ஆக மொத்தம் இந்த மாற்றம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அப்ப எல்லாத்துக்குள்ள பெயின் இருக்குமானா 100% இருக்கும். அப்ப பெயின் இருக்கிற ஒரு பொருளுக்கு உயிர் இருக்காதா? கட்டாயமா. மாற்றமாய் போயின்னு இருக்கிற ஒரு பொருளுக்குள்ள அப்போ அது அசையில, அதுக்குள்ள உயிரில நீ சொல்றன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அந்த பக்குவம் பத்தல, அது நமக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க ஜட பொருள் அதுக்கு உயிரில சொன்னது அவங்க அறிவுக்கு, அவங்க சிந்தனைக்கு எட்டிய வரையும் அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறீங்க, இப்ப நீ இந்த இடத்துல வாழ்ற, இப்ப நீ என்னவா சிந்திக்கிற, என்னவா யோசனை பண்ற, அதை கொண்டு நீ சொல்லு, நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி. நீ யாருன்றது அறி, இறைவன்ற பொருளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படு. அன்புன்னா அந்த அன்பு அதிகமா செஞ்சு அந்த அன்புக்குள்ள போய் அந்த அன்புன்னா என்னன்னா அறியும். முதல்ல அதை அறியணும்னா நமக்குள்ள எல்லாத்தையும் உயர்வா பார்க்கணும், எல்லாத்தையும் ஏற்றமா பார்க்கணும், எல்லாமே மாற்றத்துக்கு பயணத்துல இருக்குதுன்னு பாருங்க.